அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு பின்னத்தின் தொகுதியுடன் 4ஐ கூட்ட அந்த பின்னம் 3/2 என கிடைக்கிறது. ஆனால் பகுதியுடன் 4ஐ கூட்ட 1/2 என கிடைக்கிறது எனில் அந்த பின்னம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பின்னம் அப்படின்னா x/yன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்து இப்போ தொகுதியோட 4 கூட்ட சொல்கிறாங்க. 4/y ஈக்குவல் டு என்ன கிடைக்குதுன்னா 3/2ன்னு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பகுதியோட 4 கூட்டும்போது நமக்கு 1/2 கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது ஒரு ஈக்குவேஷனாக எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 × x + 4 குறுக்கு பெருக்கல். அடுத்து 3y ஈக்குவல் டு 3y. அதே மாதிரி இந்த சைடு 2x = y + 4 இப்படி எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2x + 4 2 8 = 3y. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2x இந்த ஈக்குவேஷன் வந்து மைனஸில் கொண்டு வரும். இந்த சைடு கொண்டு வரும். -y -4 = 0. இதில் பார்த்தீங்கன்னா 2x + 8 இந்த 3y வந்து -3yன்னு கொண்டு வந்துடும் = 0. இது ஒரு ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ண வரும். 2x ஆர்டராக எழுதிக்கலாம். 2x - 3y + 8 = 0. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x - y -4 = 0. சரிங்களா? அடுத்து குறியை சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு இங்கே ப்ளஸ் ஆகிடும், இங்கே ப்ளஸ் ஆகிடும். இப்போது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. வேறு வேறு குறியில் இருக்கிறனால கேன்சல் ஆகிடும். ரெண்டும் வேறு வேறு குறியாக இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? 3yயில் ஒரு y போச்சுன்னா -2y = ரெண்டும் ப்ளஸில் தான் இருக்குது. ஆட் பண்ணோன்னா +12 = 0ன்னு ஆகும். -2y = +12 வந்து இங்கே வந்துச்சுன்னா -12 வந்துடும். மைனஸ் கேன்சல் ஆகிடும். 2 6 12. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 6ன்னு கிடச்சிரும் நமக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒய்யோட வேல்யூ எடுத்து நம்ம ஈக்குவேஷனில் போடுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் போடலாம், செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் போடலாம். நம்ம செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் போடுவோம். 2x - 6 - 4 = 0. 2x ரெண்டு ஒரே குறியாக இருந்துச்சுன்னா கூட்டி அதே குறி போடும். 10 = 0. அப்போ 2x = இந்த -10 வந்து ஈக்குவலுக்கு அப்புறம் போனால் +10 மாறும். x = 2 2 10. அப்போ x = 5. அப்போ நமக்கு தேவையான பின்னம் வந்து பார்த்தீங்கன்னா x/y. அப்போது 5/6 தான் நமக்கு தேவையான ஆன்சர்.